சட்டமன்ற தேர்தலில் கோவை தான் அதிக கவனத்தை ஈர்த்திருக்கிறது. திமுக வெற்றிக்காக கரூரில் இருந்து செந்தில் பாலாஜி கோவையில் கால் வைத்துள்ளார். கோவை தெற்கு தொகுதி நிலவரம் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியது. கோவை தெற்கு தொகுதி திமுக வேட்பாளர் நேற்று தேர்தலில் வாக்களிக்கவில்லை. அவர் கரூர் செல்லாமல் கோவையில் தான் இருந்துள்ளார். இதற்கான காரணம் தான் செம ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்றது. எஸ்ஐஆர் நடவடிக்கையால் வரலாறு காணாத வாக்குப்பதிவு எட்டப்பட்டிருந்தது. கொங்கு மண்டலத்தில் தான் அதிக அளவு வாக்கு சதவிகிதம் பதிவாகியும் இருந்தன. இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கொங்கு மண்டலத்தில் தான் அதிக கவனம் செலுத்தி வருகிறது. அதிலும் கோவை தேர்தல்களும் கொதித்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். திமுக செந்தில் பாலாஜி, அதிமுக வேலுமணி இடையே அதிகார போட்டி உச்சத்தில் உள்ளது. கோவை தெற்கு தொகுதியில் திமுகவினர் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதாக கூறி அதிமுகவினர் போராட்டத்தில் இறங்கினார்கள். சராசரியாக ஒரு வாக்குக்கு ரூபாய் 5000 திமுக பட்டுவாடா செய்ததாக அதிமுகவினர் மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் புகார் அளித்தனர். கோவை தெற்கில் தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என்று கூறி அதிமுக வேட்பாளர் அம்மன் அர்ஜுனன் உள்ளிட்டோர் தர்ணாவில் ஈடுபட்டுள்ளனர். வாக்குப்பதிவு நாளையும் கோவைகளம் மிகுந்த பரபரப்புடன் காணப்பட்டது. இந்நிலையில் தேர்தலில் செந்தில் பாலாஜி வாக்களிக்கவில்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது. செந்தில் பாலாஜிக்கு கரூரில் வாக்கு உள்ளது. நேற்று காலை அவர் கரூரில் வாக்களித்துவிட்டு கோவை வருவார் என்று கூறினார்கள். ஆனால் செந்தில் பாலாஜி கரூர் செல்லவில்லை. அவர் நேற்று முழுவதும் கோவை தெற்கு தொகுதியில் இருந்துள்ளார். இதனால் அவர் வாக்களிக்கவில்லை. இது குறித்து திமுக நிர்வாகிகள் கூறுகையில், கோவை தெற்கில் அதிமுகவினருக்கு தோல்வி பயம் வந்துவிட்டது. அதனால் கடந்த சில நாட்களாக பிரச்சனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். வாக்குப்பதிவு நாளையும் அவர்கள் இங்கு பிரச்சனை செய்ய திட்டமிட்டனர். அதை சமாளிப்பதற்காகவே தான் செந்தில் பாலாஜி கோவையிலேயே இருந்துவிட்டார். மேலும் அவர் வெளியூர் வேட்பாளர் என்கிற விமர்சனத்தை எதிர்க்கட்சிகள் வைக்கிறார்கள். அதை தகர்க்கும் வகையில் தேர்தலின் போது கரூர் செல்லவில்லை என்று அவர் குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தற்போதைய சூழ்நிலையில் பார்க்கும் பொழுது தமிழகத்தில் சட்ட பேரவைக்கான தேர்தல் வியாழக்கிழமையில் ஒரே கட்டமாக காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணிக்கு முடிவடைந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது இந்த தேர்தலில் முன்னெப்பேதும் இல்லாத அளவில் 85% வாக்குகள் பதிவாகியிருப்பதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் சென்னை கொளத்தூரில் போட்டியிட்டார். கடந்த தேர்தலில் பெருவாரியான வாக்குகளில் வெற்றி பெற்ற மு.க. ஸ்டாலின் தொகுதியில் இம்முறை 83.58% வாக்குகள் பதிவாகியிருந்தன. தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை தாங்கும் மற்றும் முதன்மை எதிர்க்கட்சியுமான அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியில் போட்டியிடுகிறார். இம்முறை இந்த தொகுதியில் 89.9% வாக்குகள் பதிவாகியும் இருந்தன. தேர்தலில் தனித்து போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டியிடும் காரைக்குடி தொகுதியில் 71.88% வாக்குகள் மட்டுமே பதிவாகியிருந்தன. முதல்வர் வேட்பாளர்கள் போட்டியிடும் தொகுதிகள் குறைந்த அளவிலான வாக்கு பதிவு பெற்ற தொகுதியாக காரைக்குடி உள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் சென்னை, பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளிலையும் போட்டியிடுகிறார். விஜய் போட்டியிட்ட பெரம்பூரில் 86.72%, திருச்சி கிழக்கில் 79.32% வாக்குகள் பதிவாகி இருக்கிறதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தமிழக சட்டசபை தேர்தலில் ஒவ்வொரு தொகுதிகளிலையும் சுமார் 10,000 வாக்குகள் அதிகரித்திருப்பதாக காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் பதிவிட்டிருக்கார். கடந்த தேர்தலை விடவும் 24 லட்சம் வாக்குகள் அதிகரிப்பு என்பது வழக்கத்திற்கு மாறான ஒன்றல்ல என்று கூறிய கார்த்தி சிதம்பரம், கடந்த 3 தேர்தல்களாகவே வாக்களிப்போரின் எண்ணிக்கை சீராக உயர்ந்து வருவதாகவும் பதிவிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் நேற்று சட்டசபை தேர்தல் ஒரே கட்டமாக 234 தொகுதிகளிலையும் நடத்தி முடிக்கப்பட்டது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணியுடன் நிறைவடைந்தது. கோடை வெயில் காரணமாக காலையில் நீண்ட வரிசையில் நின்று வாக்காளர்கள் ஆர்வமுடன் வாக்களித்தனர். இந்த நிலையில் தமிழ்நாட்டில் 85.15% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது.
இந்த தேர்தலில் பெண் வாக்காளர்களில் 85.76% பேரும், ஆண் வாக்காளர்களில் 83.57% பேரும் வாக்குகளை பதிவு செய்துள்ளனர். குறிப்பாக சென்னையில் 83.74% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. அதிகபட்சமாக கரூர் மாவட்டத்தில் 92.63% வாக்குகளும், குறைந்தபட்சமாக கன்னியாகுமரியில் 75.61% வாக்குகளும் பதிவாகியுள்ளது. வாக்குப்பதிவு நிறைவடைந்த பின் கட்சி முகவர்கள் முன்னிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டன. அந்தந்த தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட்டன. கடந்த தேர்தலை ஒப்பிடும் போது இந்த தேர்தலில் வாக்கு சதவிகிதம் அதிகரித்தாலும் வாக்குகளை ஒப்பிடும் போது சுமார் 24 லட்சம் வாக்குகள் வரை உயர்ந்துள்ளது. இது தொடர்பாக காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் எழுதியிருக்கக்கூடிய பதிவில், வாக்குகளின் சதவிகிதத்தை விட மொத்த வாக்குகளின் எண்ணிக்கையே அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும். கடந்த 3 சட்டசபை தேர்தல்களிலையும் ஒவ்வொரு தொகுதியாக பதிவான மொத்த வாக்குகளை ஒப்பிட்டு பாருங்கள். அப்படி ஒப்பிட்டு பார்த்தால் ஒவ்வொரு தொகுதிகளிலையும் சீரான உயர்வு ஏற்பட்டிருப்பதை உங்களால் காண முடியும். அதேபோல முந்தைய தேர்தல்கள் போல் அல்லாமல் இம்முறை தேர்தல் தரவுகள் உடனடியாக வெளியிடப்பட்டுள்ளது. அப்படி பார்த்தால் 24 லட்சம் வாக்குகள் உயர்ந்துள்ளது. அதன் அடிப்படையில் தொகுதிக்கு 10,000 வாக்குகள் உயர்ந்திருக்கிறது என்று பதிவிட்டுள்ளார். இதனால் எஸ்ஐஆர் காரணமாக வாக்கு சதவிகிதம் மட்டுமே அதிகரித்துள்ளதாகவும், வாக்குகள் அதிகரிக்கவில்லை என்ற விவாதமும் தீவிரமாகி வருகின்றது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாம தற்போதைய சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா வாக்குப்பதிவு அப்படிங்கிறது வெகு விரைவாக நடத்தி முடிக்கப்பட்ட நிலையில் தமிழகத்தில் வாக்கு சதவிகித அதிகரிப்பு தலைமை தேர்தல் ஆணையர் தான் காரணம் என்பது நகைச்சுவையாக இருப்பதாக திமுக நிர்வாகி சரவண அண்ணாதுரை பேசியிருக்கார். சென்னையில் செய்தியாளருடன் திமுக செய்தி தொடர்பாளர் சரவண அண்ணாதுரை பேசும்போது, வாக்காளர்கள் குறைக்கப்பட்டதால் வாக்கு சதவிகிதம் அதிகரித்துள்ளது. இது ஒரு சாதாரண அடிப்படை கணக்கு தான் அப்படின்னும், வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தின் மூலம் வாக்காளர்களின் எண்ணிக்கையை நீங்கள் தேர்தல் ஆணையம் குறைத்தீர்கள். ஆனால் எப்போது இந்த வாக்கு சதவிகிதத்தை பாருங்கள் என்று ஆச்சரியமாகவே கூறுகிறார்கள். சிலர் கூறுவது போல இது முன்னெப்போதும் இல்லாத ஒன்றல்ல. ஒவ்வொரு தேர்தலின் போது 40 லட்சம் முதல் 50 லட்சம் வரையில் வாக்காளர்கள் சேர்க்கப்படுகின்றனர். இது 2001 தேர்தலில் இருந்தே நடைபெற்று வருகிறது. 2001 தேர்தலில் 4.74 கோடி வாக்காளர்களில் 2.80 கோடி பேர் வாக்களித்தனர். 2006 3.28 கோடியும், 2011 3.68 கோடியும், 2016 4.32 கோடியும், 2021 4.58 கோடி வாக்காளர்களும் வாக்களித்தனர். ஆனால் இந்த வாக்கு சதவிகித அதிகரிப்புக்கு தலைமை தேர்தல் ஆணையர் தான் காரணம் என அவரே பொறுப்பேற்றுக் கொள்ள முயற்சிக்கிறார். இதுதான் மிகப்பெரிய நகைச்சுவை என்று தெரிவித்திருக்கார்.